ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன். இன்றைக்கி நம்மளோட ப்ரூச் கிளாஸில் இந்த மாதிரி சூப்பரான ஒரு ப்ரூச் பஞ்ச் நம்ம எப்படி மேக் பண்ணுறது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஹேரில் கொண்டையை சுற்றி வைக்கிறதுக்காகவும் மற்றபடி ஹேர் ஆக்சசரிஸ் மேக் பண்ணால் அதில் வைக்கிறதுக்கு கூட நம்ம இந்த மாதிரிப்பட்ட பஞ்ச் நம்ம மேக் பண்ணலாம். போலன் அண்ட் ஃப்ளவர் வச்சு நம்ம எப்படி மேக் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தர போகிறேன். இதுக்கு நீங்கள் போலன் எடுத்துக்கோங்க. போலன் அது ஒரு பஞ்சாக இருக்கும். அந்த பஞ்சில் 12 பீசஸ் இருக்கும். அந்த 12 பீசஸையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது கூட நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் வைக்கிறேன், ஃப்ளவர் பீட் வைக்கிறேன், பெரிய ஃப்ளவர் பீட். அந்த பெரிய ஃப்ளவர் பீடுக்கு பதிலாக நம்ம ஃபோம் ஃப்ளவர், நம்ம ஹேண்ட்மேடில் பண்ணக்கூடிய கிராஃப்ட் பண்ணக்கூடிய ஃப்ளவர் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ ஃபோம் ஷீட்டில் பண்ணுற ஃப்ளவர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஃப்ளவர் பீடும் அது கூட ஒயிட் பேர்ல் பீடும் எடுத்து நம்ம டியராக மேக் பண்ணும்போது எந்த மாதிரி மேக் பண்ணுவோம் அந்த மாதிரி நார்மலாக இருக்கக்கூடிய அந்த மெட்டல் ஒயரில் நான் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன். நீங்கள் கூட இந்த மாதிரி கூட பண்ணலாம். எது வச்சாலுமே சூப்பராக இருக்கும். எல்லாமே நம்ம யூஸ் பண்ண பெட்டல்ஸ் யூஸ் பண்ணலாம், ஷெல்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் ஷெல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். என்ன ஒரு சீக்வன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட க்ரியேட்டிவிட்டி மட்டும்தான். ஒரிஜினல் ஃப்ளவர் கூட நீங்கள் இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வச்சு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணும்போது நீங்கள் போலன் மேலேயும் கொஞ்சம் கீழே இந்த மாதிரி ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். என்னோடய போலன் எப்போவுமே கொஞ்சம் மேலே ஒரு ஸ்டெப் மேலே இருக்கும், ஃப்ளவர் கீழே இருக்கும். பாருங்கள், எல்லா இதுலேயுமே நான் அப்படி தான் வச்சுருக்கேன். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி ஸ்லாண்டிங்கில் வைக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய போலன் கொஞ்சம் மேலே வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கீழே தள்ளி தான் ஃப்ளவர் வைக்கணும். கண்டிப்பாக நம்ம இப்படி வச்சாதான் நம்ம பண்ணக்கூடிய பஞ்ச் பார்க்க சூப்பராக இருக்கும். எல்லா ஃப்ளவருமே தெரியும். கொஞ்சம் விட்த்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம். நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பார்க்க நல்லா இருக்காது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஹேர்பின் எடுத்துக்கோங்க. ஹேர்பின்னில் நீங்கள் ஒரு லாங்கான மெட்டல் ஒயர் எடுத்துகிட்டு அதை 2ஆக பெண்ட் பண்ணிவிட்டு உள்ளே நான் ஹேர்பினோட ஒரு எண்டை விட்டு அதை 2 நேரம் ட்விஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அது வீடியோவில் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி மேக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த ஃப்ளவர் பீட் அண்டு போலன் அதை நம்ம பூ கட்டுற மாதிரி வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணாலே போதும். இதை அரேஞ்ச் பண்ணுறது எந்த அளவுக்கு நம்ம எந்த பக்கத்தில் வச்சா நல்லாயிருக்கும், எதை வச்சா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள். நான் ஒரு 2-3 போலன்ஸ் எந்த ஒரு ஃப்ளவர் பீடும் வைக்காமல் சும்மா தனியாகவே வச்சுட்டு இந்த மாதிரி சைடாக வச்சு நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த போலனோட எண்டில் ஒரு மெட்டல் ஒயர் இருக்கும், இந்த ஹேர்பின் வச்சுருக்கக்கூடிய மெட்டல் ஒயர் இருக்கும். அதில் நம்ம இந்த மாதிரி டேன் பண்ணிகிட்டே வந்தால் போதும். பாருங்கள், எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்போது உங்களுக்கே ஓகே அப்படின்னு தோணிடுச்சுன்னா அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறப்போ நம்ம இன்னொரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம இதை பண்ணும்போது இன்னொரு விஷயத்தையுமே நீங்கள் பண்ணணும். நார்மலாக இந்த மாதிரி இதிலே பார்த்தா தெரியும், போலனில் கீழே க்ரீன் கலரில் ஒரு டேப் அவங்க ரோல் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதை ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்து ப்ரைடல் ஒர்க்குக்கு அதுக்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இப்போ கூடவே ஒரு டேப்பும் வாங்கி வச்சு நீங்கள் டேன் பண்ணுங்கள். என்கிட்ட டேப் இருந்து ஆனால் நான் எதுக்காக பண்ணலன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம டேப்பெல்லாம் கொடுக்கல. ஸோ உங்கள்கிட்ட இருக்காது அப்படிங்கிறதுக்காக நான் அதை இதில் பண்ணலை. ஃபைனலாக முடிக்கும்போது மட்டும் அதை நான் கொஞ்சம் ரோல் பண்ணி எடுத்தேன். நீங்கள் இந்த மாதிரி டேன் பண்ணும்போதே கூடவே சேர்த்து அந்த டேப் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம அரேஞ்ச் பண்ண ப்ராப்பராக அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு வர அது நமக்கு சூப்பரான ஒரு பஞ்ச் கிடைக்கி. மோஸ்ட்டாக ப்ரைடல் எல்லாருமே இதை மேக் பண்ணுவாங்க. அவங்க போடக்கூடிய கொண்டையை சுற்றி இந்த மாதிரி மேக் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் ஃப்ளவரும் யூஸ் பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் 2மே யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க இந்த மாதிரி நம்ம ஒரு ஃப்ளவர் அண்டு போலன் வச்சு பண்ணுற மாதிரி ஒன்றா பண்ணி கொண்டைகளில் கூட நம்ம கீழே மாற பின்னல்களில் கூட ஒவ்வொன்றா வைக்கிறாங்க. நீங்கள் கூட அந்த மாதிரி ட்ரை பண்ணால் உங்களுக்கு இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெட்டல்ஸோட கவுண்ட்டு
ஃப்ளவரோட கவுண்ட்டு, போலனோட கவுண்ட்டு எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய போலன் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஒரிஜினல் ஃப்ளவர் யூஸ் பண்ணுறதும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் யூஸ் பண்ணுறதும் எல்லாமே ஒரு உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இந்த டைமில் எனக்கு வீடியோ என்னாச்சுன்னா நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன். அதாவது நான் வந்து ஜஸ்ட்டு வீடியோவை பாஸ் பண்ணேன். மறுபடியும் வீடியோவை ஆன் பண்ண மறந்துட்டேன். அது வந்து ஃபைனலாக ஒரு ஹேர் பின் அட்டாச் பண்ணேன். அது வந்து உங்களுக்கு வீடியோவில் தெரியாமல் போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, எண்டில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் வழியாக ஒரு ஹேர் பின்னை கொடுத்து அதை வந்து இந்த மாதிரி டேன் பண்ணி எடுத்துக்கோங்க. டேன் பண்ணி எடுத்துட்டிங்களா கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய மெட்டலை இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா டேன் பண்ணி வச்சுட்டு, ஸ்ட்ராங்காக டேன் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல அந்த மாதிரி டேப் போட்டுக்கோங்க. அந்த டேப் வந்து நான் போட்டேன், உங்களுக்கு அதை வந்து கரெக்டாக காட்டுறேன். அந்த மாதிரி டேப் போட்டோன்னா நமக்கு ஃப்யூச்சரில் கூட எந்த ஒரு டேமேஜுமே வராது நமக்கு. அதனால் இல்லைனா கம்பி ஏதாவது எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால நம்ம கைகளில் குத்துறதுக்கோ இல்லைனா ஏதாவது நம்மளோட நமக்கு வந்து ஏதாவது கஷ்டத்தை தர்றதுக்கோ சான்சஸ் அதிகம். இதுதான் அந்த டேப்பு. நீங்கள் வந்து ஷாப் போகும்போது கிடச்சினா லோக்கலில் கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க. நான் லாஸ்ட்டு மட்டும் ஃபைனலாக இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டேன். ஃபைனலாக மட்டும் நீங்கள் பண்ணாதுங்க, ஃபஸ்ட்டில் இருந்தே நீங்கள் வந்து டேன் பண்ணிகிட்டே வாங்க. ஒவ்வொன்றையும் டேன் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி எடுக்கும்போது அந்த மாதிரி பண்ணிவிட்டு வாங்க. ஃபைனலாக இதுதான் நம்மளோட அவுட்புட். இதை வந்து எப்படி ப்ராப்பராக தலையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய விஷயம் இல்லை. அப்படியே நம்ம வந்து ஒரு எண்டு இருக்கக்கூடிய ஹேர் பின் எடுத்து கொண்டைக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்த எண்டே நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டோம். அப்படியே ஃபிட்டாக இருக்கும், எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்காது. நானே எனக்கு இதை தலையில் வச்சு எனக்கு கரெக்டாக வீடியோ எடுக்க முடியாது. அப்கமிங் டேஸ் யாரோட தலையில் வச்சு உங்களுக்கு சூப்பராக வீடியோ எடுத்து காட்டுறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.